பாப்பாவின் மந்திரத் துண்டு. ஒரு கிராமத்தில் பாப்பா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவள் எப்போதும் சிரித்துக்கொண்டே எல்லோருக்கும் உதவி செய்வாள். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும்போது பாதையில் ஒரு வண்ணத்துண்டு கிடந்தது. அந்த துண்டு ஏதோ விசித்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இது எதற்காக இருக்கும் என்று பாப்பா அதை எடுத்தாள். அடடா! அடுத்த நொடியே அந்த துண்டு பேசத் தொடங்கியது. நான் மந்திரத் துண்டு, நல்ல வேலை செய்பவர்களுக்கு நான் உதவி செய்ய வருகிறேன் என்றது. பாப்பா ஆச்சரியமாகினாள். ஆனால் மகிழ்ச்சியாக துண்டை தனது பையில் வைத்துக் கொண்டாள். அந்த மாலை பாப்பா வீடு திரும்பும்போது ஒரு மூதாட்டி கனமான கூடை தூக்கி வர முயன்றார். பாப்பா உடனே ஓடி உதவினாள். அதே நேரத்தில் அவளது பையில் இருந்த மந்திரத் துண்டு கும்மி அடித்து பிரகாசித்தது. ஊஹ்! கூடை இலகுவாக மாறிவிட்டது. அட, இது எப்படி லைட் ஆகிவிட்டது என்று மூதாட்டி வியந்தார். பாப்பா சிரித்தாள். மந்திரம் என்று மட்டும் சொன்னாள். அதற்கு பிறகு எப்போது பாப்பா நற்காரியங்கள் செய்தாளோ அவளுடைய மந்திரத் துண்டு ஒளிர்ந்து அவளுக்கு உதவி செய்தது. ஒரு நாள் அது சொன்னது, பாப்பா, உன்னிடம் மந்திரம் எப்போதுமே இருந்தது, நான் வெறும் நினைவூட்டல். பாப்பா புன்னகையுடன் துண்டை அவள் பெட்டிக்குள் வைத்தாள். அவன் அன்றிலிருந்து மந்திர துண்டு இல்லாமல் இருந்தாலும் நல்ல செயல்கள் செய்து அனைவருக்கும் உதவத் தொடங்கினாள். நல்ல மனசே உண்மையான மந்திரம்.